மாடியில் இன்னைக்கு ஒரு அறுவடை பண்ணலான்னு ஃபுல்லாக என்னெல்லாம் நிற்கின்னு பார்த்து அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், பச்சை கத்திரிக்காயில் 3 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. பாருங்கள், அடுத்தது பாகற்காய். பாருங்கள், பாகற்காய் பறிக்கிறோம். தெரியுதுங்களா? இது நாங்கள் எனக்கு ஒத்த கையில் வீடியோ எடுக்கணும், ஒத்த கையில் பறிக்கணும். கத்திரி வச்சு வெட்டியெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் பாருங்கள், பாகற்காய் 3, இன்னொன்று 4, 5 பாகற்காய். அடுத்தது தக்காளி. பாருங்கள், இது நல்லா நாளைக்கெல்லாம் நல்லா பழுத்துரும். அதனால் இன்றைக்கி அதை பறிக்கல, நாளைக்கு தான் பறிக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் ஐயமாக நிற்காங்க. அதனால் இவங்களையும் கொஞ்சம் பறித்து எடுத்துருவாங்க. பறித்து நாளைக்கு காரக்குழம்பு வைக்கலாம் இல்லையா, கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கலாம் இல்லையா. குட்டி குட்டியாட்டு நிற்கி பாருங்க, எல்லாம் கொஞ்சம் ஐயா ஆனது போல் இருக்குது. பாருங்க, கத்திரிக்காய் பறிக்கிறோம். பச்சை மிளகுலையும் நிறைய மிளவெல்லாம் பழுக்க தொடங்கிட்டாங்க. பாருங்கள், அதனால் பச்சை மிளகும் பறிக்கணும். டெய்லி நாங்கள் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறிக்கிறது. பாருங்கள், இந்த வழுதனையிலையும் காயலை பாருங்கள் கொஞ்சம் நாசம் ஆகிட்டாங்க. பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு தக்காளியில் ஒரு பழம் பழுத்துருக்கு. இது நாட்டு தக்காளி. இங்கே பாருங்கள், வெண்டை. இங்கே ஒரு வெண்டை, இது சிகப்பு கலர் வெண்டை. பாருங்கள், மணி இப்போ எத்தனை தெரியுமா? மணி 6 மணி கழிஞ்சாச்சு, பார்த்துடுங்க. அடுத்தது இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் கேடு பட்டுட்டாங்க. நீல தக்காளிக்காயின்னு நின்னது பாருங்கள், கொஞ்சம் கேடு ஆகிட்டாங்க. பாருங்கள், அடுத்தது வழுதனங்காயெல்லாம் விளையல. இது ஒரு வெண்டைக்காய். என்ன ஒரு வெண்டைக்காய் நிற்கி. பாருங்கள், பச்சை மிளகுலையெல்லாம் நிறைய பச்சை மிளகு நிற்கி. பாருங்கள், இது ஒரு மூடு, இன்னும் ஒரு மூடு நிற்கி. இங்கே வரிசையாக 4 மூடு நிற்கி. அடுத்தது பாகற்காய். இது ஒரு குட்டி பாகற்காய். இது ஒன்று இன்னும் ஒரு பிஞ்சு வந்திருக்கு, அந்த பக்கத்தில் இங்கே ஒரு பெரிய காய் இன்னும் நிற்கி. பாருங்கள், இது ஒரு சைஸ்க்கு பாவக்காய். பாருங்கள், பற்றியெல்லாம் இந்த